இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை சகலவற்றிலும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், உன்மேல் அன்பு வைத்து என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட வாக்குத்தத்தத்தின்படி உங்களை சகலவற்றிலும் பெருக பண்ணும்படியாய் உங்கள் நிலத்தின் பலனை ஆசிர்வதிக்கும்படியாய் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னையும் உங்களையும் தம்முடைய ஜனமாய் வைத்து கொள்ளும்படியாய் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பி அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினதின் நிமித்தமாய் அவருடைய அன்பு வெளிப்பட்டதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மீது வைத்த மிகுந்த அன்பினாலே தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்தார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இந்த சிலுவையின் சிநேகம், இந்த சிலுவையின் அநாதி சிநேகம், சிலுவையிலே தேவன் தம்முடையவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த அன்பு நம்மை பாவத்திலிருந்து மாத்திரம் மீட்கவில்லை, நமக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணி அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கிறாராம்? அவர் உன் தேசத்திலே உன்னை பெருக பண்ணுகிறார். அவர் உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியங்களையும் அவர் உனக்கு விளைவிக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நம்மீது அன்பு வைத்திருக்கிற தேவாதி தேவன் மீது, உலக இரட்சகரின் மீது நாம் எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம் என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் வாழ வைக்கும்படியாய், உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள தம்முடைய ஜனங்களையும் ஆசிர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்புக்கு ஒப்பான அன்பு இந்த உலகத்திலே எந்த விதமான ஒரு அன்பும் கிடையாது. தேவன் நம்மீது வைத்த அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மீது வைத்த கிருபை, தேவன் நம்மீது வைத்த கருணை என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைப்பை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிலே நாம் தேவன் மீது உறுதியான ஒரு அன்பை வைத்திருக்கிறோமா? நம்முடைய அன்பு மாயமற்றதாய் காணப்படுகிறதா, அல்லது நம்முடைய அன்பு வேஷம் உடையதாக காணப்படுகிறதா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் வேஷமாகவே துரிகிறான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பிரசங்கி இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை மாயை என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் கர்த்தர் மீது, அவர் சிலுவையிலே நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த அந்த அன்பை நினைத்து நான் அவர் மீது
உண்மையான ஒரு அன்பை வைத்திருக்கிறோமா? அப்படி இருந்தால் ஆண்டவர் இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் என் மீது அன்பு கூர்ந்திருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நேசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை தாரும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து என்னையும் எங்களையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்துணை ஆசீர்வாதங்களையும் நாங்களும் சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யும் என்று கேட்போம். மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒருபோதும் மாறாது. அவர் நம் மீது வைத்த அன்பிலே மிக உறுதியாக காணப்படுகிறார். நாமும் அவரை நேசிப்போம். உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, வரப்போகிற நித்தியமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.